ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 18/8/2025 முதல் 24/8/2025 வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்த்து விடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 3, 4, 5 அப்படிங்கிற ஒரு அற்புதமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. திங்கக்கிழமை மத்தியானத்திலிருந்தே மூணாம் இடத்துல சந்திரன் சுப அமைப்பில் இருக்கிறார். சுப அமைப்புலன்னா குரு சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார். குரு சந்திர யோகம், குருவும் சுக்கிரனும் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ற அமைப்பு. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அற்புதமாக உங்கள் முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. நீங்கள் முயற்சி பண்ணணுங்க. அவங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல சந்திரன் வலிமையாக இருப்பது நல்ல ஒரு அமைப்பு. புதன்கிழமை, வியாழக்கிழமை, அது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாளுமே முயற்சிகள் நல்லா பலிக்கும். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கும். அமாவாசை அமைப்பில், அமாவாசைக்கு கொஞ்சம் நெருங்கின அமைப்பில் 4ஆம் இடத்துல அவர் ஆட்சி ஆகிறாரு. கொஞ்சம் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனாலும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே, நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வாரத்தின் கடைசி நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கிரகண தோஷத்தில் அமாவாசை அமைப்பிலேயே அவர் போய் 5ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அப்போ பிள்ளைங்களை பற்றின கொஞ்சம் குழப்பமான விஷயங்கள் இருக்கும். இதை தவிர்த்து பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. வருமானம் ஓரளவிற்கு நன்றாகவே இருக்கக்கூடிய தன்மை. வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய போட்டிகள், எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. கலைத்துறை போன்ற இடங்களில் வாய்ப்புகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, மீடியாவில் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, யூடியூப் போட்டு சம்பாதிக்கணும், ஃபேஸ்புக்கில் ஃபேமஸ் ஆகணும், இன்ஸ்டாகிராமில் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், யூடியூப்பில் சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருப்பதால் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கஷ்ட நஷ்டம் எதுவும் இருக்காதுங்க. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2, 3, 4 என்கின்ற ஒரு 3 இடங்களில் சந்திரனுடைய இயக்கம் இருக்குது. இந்த வாரம் அவங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எதுவும் கிடையாது. உங்களுடைய ராசிநாதன் இப்போது 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் போகிறார். உங்கள் ராசிநாதன்றவர் சுக்கிரன். சுக்கிரனும் சந்திரனும் அப்படியே சேர்ந்த மாதிரியே அப்படியே ஒரு 3-4 நாளைக்கு இருப்பாங்க. இந்த அமைப்பு ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் யோகங்கள் அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு. தம்பி தங்கைகளால் இதுவரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை என எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. பெரிய சோகங்கள் எதுவும் இருக்காதுங்க. 4ஆம் இடத்துல இந்த வாரம் முழுவதுமே சூரியன் ஆட்சி பெற்ற, கிரகண தோஷத்தில் இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. அதனால இதுவரைக்கும் தந்தையோடு தாயோடு கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்களே கொஞ்சம் அப்படியே முன்னாடி இறங்கி, என்ன இருந்தாலும் அம்மா அப்பாவும் பெரியவங்க இல்லையா, அவங்கள பார்த்து நம்ம ஏதாவது கொஞ்சம் செய்யணுமே என்கின்ற மாதிரியாக நீங்களே தாய் தந்தையரோடு ஏதோ ஒத்து போகக்கூடிய அமைப்புகளும் ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். வேலையில் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்காது. தொழில் முன்னேற்றங்கள், வியாபார முன்னேற்றங்கள், கையில் கொஞ்சம் பண வரவு இருக்கக்கூடிய அமைப்பு. யார் வீட்டு பணமோ என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, பரவாயில்ல, பாக்கெட்டில் ஒரு 10 பைசா இருந்தாலே ஒரு தைரியம் வந்துடும்னுவாங்கல்ல. ஆகா ஓகன்னு கோடி கொட்டும் லட்சம் கொட்டும்லாம் இங்கே சொல்ல முடியாதுங்க. சந்திரனுடைய இயக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால நம்ம நினைக்கிற அளவிற்கு அது ஓரளவுக்கு பண விஷயங்கள்ல நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகும். மனைவி, கணவன் மற்றும் காதலன் காதலி உறவுகள் 2, 3, 4 ஆகிய இடங்களில் சந்திரன் இருக்கிறதுனால சோதனைகள் எதுவும் இருக்காது. கொஞ்சம் நண்பர்களோடு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நண்பர்களை அதிகமாக நம்ப வேண்டாம். அந்த நண்பர் சொன்னார், இந்த நண்பர் சொன்னார்னு தேவைக்கு அதிகமாக நட்புகளை நம்பி ஏதேனும் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் நண்பர்களோடு, அறிமுகம் இல்லாதவர்களோடு கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ரொம்ப நல்ல வாரங்க. ஏன்னு சொன்னால் இந்த வாரம் முழுவதுமே சந்திரனோடு பரிவர்த்தனை என்கின்ற அமைப்பை ஒரு 5 நாட்களுக்கு 6 நாட்களுக்கு இந்த தடவை ராசியில் உங்க ராசிநாதன் உட்கார்ந்துடுற மாதிரி மிகப்பெரிய பரிவர்த்தனை அமைப்புகள். சந்திரனும் புதனும் வார ஆரம்பத்தில் பரிவர்த்தனை ஆவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார கடைசிலேயே அவங்க பரிவர்த்தனை ஆகக்கூடிய நிலைமைகள் இருக்கு. ஆகவே புதன் ராசிக்கு வந்து விடுகின்ற ஒரு காரணத்தினாலும் வார ஆரம்பத்திலேயே ராசியிலேயே 3 பேரும் குரு சுக்கிரன் சந்திரன் 3 பேரும் உட்கார்ந்துருக்கனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும்
லாபங்கள் இருக்கக்கூடிய, நல்ல அறிமுகங்கள் இருக்கக்கூடிய, பெண் தோழிகள் ஆண் நண்பர்கள் கிடைக்கக்கூடிய, காதல் உறவுகள் புதிதாக உருவாகக்கூடிய ஒரு ஆரம்ப நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க. ஆரம்பத்திலேயே செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ரொம்ப யோக அமைப்பு குறிக்குது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரனும் புதனும் 2ஆம் இடத்துல இருப்பாங்க. வாரம் முழுவதும் 1, 2, 3 ஆகிய இடங்களில் சந்திரன் இருப்பது என்பது எல்லாவற்றிற்கும் ஒரு நிலையான நல்ல ஒன்று தாங்க. இது வரைக்கும் ஒரு ஆஸ்லேஷன் மைண்டுன்னு சொன்னாங்கல்ல, ஊசலாடும் மனதில் இருக்கக்கூடியவர்கள், இதில் என்ன பண்ணுறது, இதில் என்ன பண்ணுறது, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற குழப்ப நிலைமைகள் இருந்தவங்களுக்கு தெளிவான சில தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கின்றன. புத்திசாலித்தனம் மேலோங்கி இருக்கும். புத்திசாலித்தனம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதிர்ஷ்டம் இருக்கணுமே நினைக்கிறீங்க இல்லையா? அதிர்ஷ்டத்தோடு கூடிய புத்திசாலித்தனம் இப்போது கண்டிப்பாக இருக்கும். வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். சிலருக்கு வடக்கு திசை நோக்கிய வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கும். உள்நாட்டிற்குள்ளேயே போறவங்களுக்கு நல்ல அறிமுகமும், வெளிநாட்டிற்கு போகின்றவர்களுக்கு நல்ல பணவரவு போன்ற அமைப்புகளும் இருக்கக்கூடிய யோக வாரமாக இந்த வாரம் இருக்கும். குறிப்பா ஏற்றுமதி இறக்குமதி, உணவுப் பொருள் சம்பந்தப்பட்டவர்கள், நெருப்பு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாம உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சந்திராஷ்டமம் இல்லாத நல்ல வாரம். கடகராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திரன் கூடுதல் சுபத்துவத்தோடு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அதே நேரம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே அவர் உட்காந்துருப்பார். புதன்கிழமை சாயந்தரத்திலிருந்தே சனிக்கிழமை, வியாழன், வெள்ளிக்கிழமை முழுசாக ஒரு 2 நாட்கள் ஆட்சி என்கின்ற நிலைமையில அற்புதமாக இருப்பார். வாரத்தின் முதல் 2 நாட்கள் 12, 1, 2 என்கின்ற இடத்துல சந்திரனுடைய இயக்கம் இருக்கு. இந்த வாரம் அவர் சந்திராஷ்டம நிலைகள்லையும் இல்லை. ஒட்டுமொத்தமாக பெரிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு சோகம் இல்லை. என்ன இருந்தாலும் அந்த அஷ்டமச்சனியில் பட்ட கஷ்டம் இப்போ திரும்ப வரவே வராது. இன்னொரு 30 வருஷத்துக்கு கடகராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். முதல் 2 நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் கொஞ்சம் டல் அடிக்கும். வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் குருச்சுக்கரனோட ராசிநாதன் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கனால சுப செலவுகள் இருக்கும். என்ன சுப செலவு? வீடு கட்டுறதுக்கான செலவு, வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு எதனா பொருள் வாங்குறது, மனைவிக்கு கணவனுக்கு பொருள் வாங்கி கொடுக்கறது, நமக்கே தேவையானது. சிலருக்கு மட்டும் வீடே வாங்கக்கூடிய, வாகனம் வாங்கக்கூடிய இந்த மாதிரியான செலவுகள் முதல் 2 நாட்கள் இருக்குதுங்க. சிலருக்கு பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்களால ஆதாயமும் இருக்கும். வெளிநாட்டு பயணமோ உள்நாட்டு பயணமோ அவரவருடைய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல பயணங்கள் அமைந்து அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும். அப்படியே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளும் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்ல முடிவுகள் தெரியும், எதையும் தைரியமாக சமாளிப்பீர்கள். பெரியதொரு கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். புத்துணர்வோடு இருந்து எதையும் சாதிக்கக்கூடிய, கடந்த கால சோதனைகள் எதுவும் வராது, நம்ம வெளியில வந்துட்டோம் என்கின்ற மாதிரியாக ஒரு தைரிய அமைப்புகள் இந்த வாரம் உருவாகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2ஆம் இடத்திற்கு சந்திரன் போகக்கூடிய போது வார கடைசியில பண வரவுகள் இருக்கக்கூடிய, செய்ததற்கெல்லாம் உழைத்ததற்கெல்லாம் லாபங்கள் வரக்கூடிய, பண கஷ்டம் பெரிய அளவில் இல்லாத ஒரு சுபமான வாரமாகவே, சந்திராஷ்டமம் இல்லாத வாரமாக அமைஞ்சிருக்குங்க கடகத்திற்கு இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே அட்டகாசங்க. 11ஆம் இடத்துல சந்திரன், குரு, சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறார். கேதுவோட சேர்ந்து கிரக தோஷத்துல இருந்தாலும் கூட ராகுவால தான் அவர் மிகப்பெரிய ஒரு இருள் நிலைக்கு தள்ளப்படுவாரே தவிர கேதுவால இல்லை. இருந்தாலும் கிரகணம் தாங்க. என்ன ஒன்று, ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறதுனால எதையும் தொட்டது துலங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டுங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. சந்திரனுடைய இயக்கங்கள் 11, 12, 1 என்கின்ற அளவில் அதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனால் அமாவாசை சந்திரனா இருக்கிறாரு. இருந்தாலும் சந்திர புதன் பரிவர்த்தனை என்பது 11, 12 பரிவர்த்தனை போன்ற அமைப்புகள் ஏற்படுகின்ற காரணத்தினால் தொட்டது துலங்கக்கூடிய லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அப்பாவோடு கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவர்களுக்கு அது தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சட்டப்பூர்வமான போராட்டங்கள், எதையாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்ட்டு ஏதாவது ஒரு நிலையில கொஞ்சம் மாற்றங்கள் வேணும், நம்ம உழைப்புக்கேற்ற மாதிரியான வெற்றிகள் கிடைக்கல என்கின்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வாரத்தின் 2வது நாள்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அருமையான நாள். அந்த நாளில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். வாரத்தின் கடைசியில் அமாவாசை அமைப்பு ராசியிலே ஏற்படுது. ஆனாலும் ராசிநாதன் அங்கே ராசியில் இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கிடைக்காதுங்க, வராதுங்க.
லேசாக அம்மாவுக்கு கஷ்டம் வரக்கூடிய அமைப்பு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. வாரத்தின் இறுதி நாளில் அம்மாவால் ஏதாவது செலவு வரலாம், அம்மா கிட்ட ஏதாவது கருத்து வேற்றுமைகள் வரலாம், அம்மா சொல்கிறத நம்ம கேட்க முடியாத ஒரு சூழல்கள் வரக்கூடியது. சிலருக்கு மட்டும் தாய்க்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்கலாம். ஆனாலும் இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பணவரவு, குடும்பத்தில் ஒரு நிம்மதி, வேலையில் கூட பெரிய சோதனைகள் இல்லாத தன்மை என சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் எதுவும் இல்லாமல் எதையும் சமாளிக்க, பிரச்சனை இருக்கத்தாங்க செய்யும், ஆனால் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியுதா என்கிறது தான் ஒரு ஜோதிட ரீதியான ஒரு வழிகாட்டுதல். சரியாக சமாளிக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. எதுலையும் ஒரு நல்ல சக்சஸ் இருக்கும். ஏன்னா வாரத்தின் ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல சந்திரன், அதற்கப்புறம் 11ஆம் இடத்துல, அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல. 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போதும் 10ஆம் இடத்துல சந்திரன், அதுக்கடுத்து வரும்போதும் இந்த வாரம் முழுக்க உங்கள் ராசிநாதன் பரிவர்த்தனை என்கின்ற அமைப்பை அடைகிறார். பரிவர்த்தனை அமைப்பு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வார ஆரம்பமே சந்திரன் 10ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை அடைவார். 10ஆம் இடத்திலே இருப்பார். 11-10 பரிவர்த்தனையாக இருக்கும். ஆக இந்த வாரத்தின் பெரும்பகுதி நாட்கள் சந்திராஷ்டிரமே இல்லை. அந்த வாரத்தில் பெரும்பகுதி நாட்கள் ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரியத்தினால் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி என்கின்ற எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள், அறிவால பிழைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. 10ஆம் இடத்துல சுபர்கள் கூடியிருக்கின்ற காரணத்தினால் பட்டம், பதவி போன்றவைகள் இப்போது நல்லா இருக்கும். எதை முடிக்க முடியாதுன்னு நினைச்சு கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கிறீங்களோ அதை முடிச்சே காட்டணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் நீங்க செயல்படக்கூடிய ஒரு யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராசிநாதன் வலிமையாகவே இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக அண்ணன் அக்காள்கள் மூலமாக வந்த சோதனைகள்லாம் விலகக்கூடிய நிலைமைகள் இருக்கு. சிலருக்கு தாய்மாமன் மூலமாக இந்த முறை ஆதரவுகள் இருக்கும். இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணாத தாய்மாமன் இல்லாதவர்களுக்கு அந்த மனைவியுடைய அப்பா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாமனார் வழிகளில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டுங்கள்லாம் இருக்கும். மச்சான், மாமன் போன்ற உறவுகள் இப்போது நன்றாக இருக்கின்றன. விரைய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வாரம் முழுவதுமே 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அப்பாவுக்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா ஒன்று டக்குன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் பெரியவர், அவர் சொல்கிறத நம்ம கேட்டுத்தான் ஆகணும். ஆனால் அப்பாவால் ஏதாவது மன வருத்தங்கள், சிலருக்கு அப்பாவால் அவருடைய உடல்நிலையின் காரணமாக சில அசுப விரயங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஆஸ்பத்திரி செலவுகள், இந்த மாதிரி தந்தையினுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு அரசாங்க விரோதம் போன்ற அமைப்புகள் இருக்குது. அரசு அதிகாரிகளோடு ஏதாவது முட்டல் மோதல்லாம் வரும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டிரமம் இல்லாத நல்ல வாரங்க இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 9, 10, 11 என்ற இடங்கள்ல அப்படியே 9, 10 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆகி இருக்கின்ற டாப் டக்கர் வாரங்க இந்த வாரம். நான் துளாராசிக்கு வாரம் நல்லதா தான் சொல்லிட்டு வர்றேன். அப்படியும் சில பேர் ஒரு 5%, 10% பாருங்க, என்னப்பா நீ சொல்ற, ஒன்றும் நடக்கலப்பா, எங்களுக்கு சும்மா எங்களை ஆளை விட்டுருப்பா, நான் பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி போறீங்க துளாராசிக்காரர்களுக்கு. உண்மையிலேயே 90% துலாம் ராசிக்காரர்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. போனாதை விட நல்லா இருக்கிறீங்க. அதுக்காக நீங்களாம் சிஎம் ஆயிட்டீங்க, பிஎம் ஆயிட்டீங்க, நீங்க தான் அமெரிக்க ஜனாதிபதிலாம் நான் சொல்ல வரல. துலாம் ராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியாக இப்பொழுது கொஞ்சம் கூடுதலான ஒரு சர்ப்ரைஸாக நல்லதுகள் நடக்கக்கூடிய காலகட்டம். ஒரு 2 வருஷத்துக்கு நல்லா தான் இருக்கும். ஆனாலும் நம்ம ஏற்கனவே வாங்கின அடியில் ரொம்ப நொந்து போய் கிடக்கிறோமே, அப்போ எந்திரிக்கிறதுக்கு ஒரு 2 மாசமாவது ஆகும்ல. இப்படித்தான் துலா ராசிக்காரர்களுக்கு நிலைமை போய்கிட்டு இருக்கு. இந்த வாரம் டாப்பாக தான் இருக்குது. 9, 10 கூடியவர்கள் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க. வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகள் எல்லாம் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். மனசு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். என்ன இருந்தாலும் ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறார். ராசியோடு குரு தொடர்பு கொள்ளுகிறார். 6ஆம் இடத்துல அப்படியே அழகான அமைப்புல சனி இருக்கிறார். 11ல கேது இருக்கிறார். லாபாதிபதி லாபத்திலே இருக்கிறார். வேற என்ன வேணும்? நீங்க தான் முயற்சியை பண்ணணும். முயற்சியை பண்ணாத்தானே நான் பெரிய ஆள் ஆகணும், நான் சிஎம் ஆகணும்னா நம்ம ரோட்ல இறங்கி உழைச்சி தான் ஆகணும். நான் பிஎம் ஆகணும்னா தெருவா சுத்தி மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு தானே ஆகணும். அப்ப கஷ்டப்படுறீங்களோ, எந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சிகளை வைத்துக் கொள்ளுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு யோகம் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த அளவுக்கு நீங்க முயற்சியை வைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்க பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல உண்டு. ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியாக நல்ல காலகட்டம் இருப்பதால் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய, உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக வாரமாக இந்த வாரம் அமையும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எதுவும் இல்லை. ஆகவே எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம் துலாம் எல்லோருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குதுங்க. திங்கட்கிழமை மத்தியானம் 2:40 18/8/2025 திங்கட்கிழமை மத்தியானம் 2:40 ஆரம்பிச்சு
புதன்கிழமை சாயந்தரம் 6:35 வரைக்கும் சந்திராஷ்டமம். ஆனால் இது சுப சந்திராஷ்டமங்க. இந்த சந்திராஷ்டமம் உங்களை பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ணாதுங்க. சந்திரன் எப்பொழுதெல்லாம் குரு சுக்கிரன் போன்ற சுபர்களோடு இணைகிறாரோ, தானே பௌர்ணமி நிலைமையில் இருக்கிறாரோ, எப்போது அவர் பாபத்துவம் அடையாமல் பங்கம் அடையாமல் இருக்கிறாரோ அப்போல்லாம் கெடுதல் பண்ண மாட்டாருங்க. இந்த அமைப்பு இன்னைக்கு இப்போ ஒரு வலிமையாக உங்களுக்கு இருக்குதுங்க. குருவோடும் சிக்கனோடும் அவர் 8ஆம் இடத்துல சேர்றார். இந்த சந்திராஷ்டமத்தில் தாங்க உங்களுக்கு காசு வரும். இந்த சந்திராஷ்டமத்தில் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆக வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமை மத்தியானம் 2:40 புதன்கிழமை மாலை 6:35 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த சந்திராஷ்டமம் இயல்பாக இருக்கும். குரு சுக்கிரனோடு சந்திரன் இணைகின்ற காரணத்தினால் கூடுதலாக பார்த்தீங்கன்னா பணம்லாம் வரும், நல்லா இதுவீங்க. ஆனால் என்ன, சாஸ்திரம் சொல்லுகிறது சந்திரன் 8இல் மறையும் போது மனசு குழப்பமாக இருக்குன்ட்டு. ஆக முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். காசு பணம் கொண்டு போகும்போது வரும்போது ஒரு டிராவலில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக, சூட்கேஸ் மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. தெரியாதவங்களுக்கு பணத்தை அனுப்பிடாதீங்க. சந்திராஷ்டம நாளில் தான் அந்த ஃபேக் என்று சொல்லப்படக்கூடிய போலியான கன்வர்சேஷன், போலியான ஐடியிலிருந்து யாராவது வர்றது, ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரெண்டு எனக்கு ஒரு 10,000 அனுப்பு, 5,000 அனுப்புன்னு ஃப்ரெண்டு மாதிரி கேட்கறது, இதெல்லாம் நடக்கும். இந்த சந்திராஷ்டமம் அது மாதிரியான சில விஷயங்களை கொடுக்குன்றதுனால கொஞ்சம் பண விவகாரத்தில் கவனமாக இருங்க. இந்த நாள் முழுக்க, இந்த வாரம் முழுக்க நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். 8, 9, 10 போன்ற இடங்களில் சந்திரன் இருக்கிறார். சந்திரனே சுபத்தன்மையோடு இருக்கிறார். பாக்கியாதிபதி. கணவனால் சந்தோஷம், மனைவியால் சந்தோஷம், காதலன் காதலியால் சந்தோஷம், குழந்தைகளால் சந்தோஷம், வேலையில் பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லாத நிலைமை, என்ன இருந்தாலும் எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற தைரியம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லாத யோக வாரங்க இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் புதன்கிழமை சாயந்தரம் 6:35 புதன்கிழமை நைட்டு, புதன்கிழமை விட்டுருங்க, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டும், வியாழக்கிழமை முழுக்க வெள்ளிக்கிழமை முழுக்க 2 நாளும் சந்திராஷ்டமங்க. உண்மையான சந்திராஷ்டமம் 20:08 இருந்து இந்த சந்திராஷ்டமம் 6:35 சாயந்தரத்தில் இருந்து சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை மிட் நைட்டு, சனிக்கிழமை அதிகாலை 12:16 வரைக்கும் சந்திராஷ்டமம். ஆனாலும் இந்த சந்திராஷ்டமம் பெரிய கஷ்டத்தை செய்யாதுங்க. என்னன்னா, சந்திரன் வந்து 8ஆம் இடத்திற்கு மாறும் பொழுதே கூடவே சுக்கிரனும் மாறிடுறார். கூடவே சுக்கிரன் சுபத்துவமாகவே மாறுகிறார். எப்பொழுதெல்லாம் சந்திரன் இப்போ அமாவாசைக்கு பக்கத்தில் போறாரு, சந்திராஷ்டமத்தில் ஏதாவது கெட்டதுகள் நடக்குமானா கண்டிப்பாக கெடுதல் நடக்காதுங்க. என்னென்ன கெடுதல்கள் நடக்கும்னு நீங்கள் ஒரு மாதிரி திங்க் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே தலைகீழாக நடக்கும். ஏன்னா அந்த சந்திரன் 8இல் இருக்கின்ற அதே காலகட்டத்தில் சந்திரனோடு பயணம் செய்யக்கூடிய சுக்கிரனும் அங்கேயே இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டமம் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டத்தை கொடுக்காதுங்க. சிலருக்கு மட்டும் பயணங்கள் போன்ற அமைப்புகள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். டிராவல்னாலே கொஞ்சம் அலைச்சல் தானே. அலைச்சலின் மூலமாக ஏதாவது சரி, என்னத்தை இவ்வளவு பெரிய தூரமாக நம்ம டிராவல் பண்ணி வந்து காரியம் ஒன்றும் சரியாக முடியலையா அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் அங்கே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய 2 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி சந்திராஷ்டமனால பெரிய கஷ்டங்கள் இருக்காது. வார ஆரம்பத்திலேயே 3 சுபர்கள் விழுந்து ராசியை பார்க்கிறார்கள். ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி பிணக்குகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு, புதிய காதலர்கள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. 9ஆம் இடத்துல அமாவாசை அமைப்பில் சூரியனும் சந்திரனும் அப்படியே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் போய் சேர்றாங்க. இந்த அமைப்பு அப்பா அம்மாவை பற்றி கொஞ்சம் கவலைகள் வரக்கூடிய அமைப்பு. குறிப்பாக தாய் மீது ரொம்ப பற்று கொண்டிருக்கின்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அம்மானால ஏதாவது அவங்ககிட்ட இருந்து வர்ற தகவல்கள், அப்படி இருக்குப்பா, இப்படி இருக்குப்பா, இதை செய்ப்பா, அதை செய்ப்பா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் பணவரவிற்கோ எதற்குமோ கௌரவ பங்கமோ அதுவோ இதுவோ வேலையில் தொந்தரவோ எதுவுமே இல்லாத ஒரு நல்ல வாரமாக தாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில் இந்த சந்திராஷ்டமம். இந்த வாரம் கடைசியிலனா சனிக்கிழமை விடியும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை மிட் நைட்டு, சனிக்கிழமை அதிகாலை 12:16 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் முழுக்க சந்திராஷ்டமம். திங்கக்கிழமை காலையில் 8:29 தான் முடியுது. இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கே உண்மையிலே உங்களுக்கு ஒரு பாதிக்கப்படுகின்ற சந்திராஷ்டமமாக இருக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 2 நாளும் எந்த வேலையும் யாரையும் நம்பாதீங்க. இது உண்மையிலேயே அசுப சந்திராஷ்டமமாக அமையும். அசுப சந்திராஷ்டமம் அப்படின்னா என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகண தோஷத்தில் சந்திரன் இருக்கிறார். கிரகண தோஷத்தில் இருக்கிறதோட அவர் வந்து கடுமையான அமாவாசை அமைப்புகள்லையும் இருக்கிறார். ஆவணி மாதம் அமாவாசை இல்லையா? அப்போ அந்த ஆவணி அமாவாசைன்றது வாரத்தில் முதல் 5 நாட்கள் மகர ராசிக்காரர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம், தொட்டத்து துலங்கக்கூடிய நல்ல அமைப்புகள். வார கடைசியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்லதுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்கல. எப்பெல்லாம் ஒரு நிலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்புகள் வருதோ அதைத்தான் வந்து விழிப்புணர்வாக சொல்ல வேண்டிய கடமை வந்து ஒரு ஜோதிடத்திற்கு இருக்கிறது. அந்த அமைப்பில் சனிக்கிழமை முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் யாரையும் நம்பாமல், எவருடைய பேச்சையும் கேட்காமல்
தனக்கு, அதாவது மற்றவங்க பெரியவங்க கிட்ட கண்டிப்பாக கன்சல்டேஷன் வாங்கலாம். இதை நான் செய்யலாமா அதை செய்யலாமான்ட்டு மனசு கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குங்க. இந்த 2 நாளும் கணவன் மனைவி சண்டை அல்லது நண்பர்கள் கூட சண்டை, காதலன் காதலி கூட சண்டை, ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட தாங்க சண்டை வரும். இந்த சண்டை அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபேக் மெசேஜை நம்பிடாதீங்க. அந்த லிங்க்கு இந்த லிங்க் அழுத்து, அந்த லிங்க் அழுத்து, ஓடிபி சொல்லு, இந்த மாதிரியான வர்றதில் தகவல்கள் எல்லாம் போலியான தகவல்களாக சந்திராஷ்டமத்தில் இந்த மாதிரி பாதிக்கப்படுகின்ற அசுப சந்திராஷ்டமத்தில் தான் இருக்கும். ஆகவே சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கண்ணும் கருத்துமாக நிதானமாக, கூடுமான வரைக்கும் கேஷ் பணம் கொண்டு போகிறத ட்ராவலில் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அசுப சந்திராசிரமத்தில் ஏதாவது ஒன்று, அங்கே டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இங்கே டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, தூங்கிட்டேன், சூட்கேஸை ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டான், அந்த மாதிரிலாம் நடக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தவிர்த்து முற்பட்ட 5 நாட்களும் சோதனைகள் இல்லாத நல்ல வாரமாகத்தாங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லைங்க. 5, 6, 7 என்று சொல்லப்படக்கூடிய 3 இடங்களில் சந்திரன் இப்போது அவருடைய நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாரு. வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கிறது அற்புதமான ஒரு அமைப்பு. என்னன்னா திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. இந்த திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 3 நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். எதையும் செய்யலாங்க, நல்லா இருக்குதுங்க. குருச்சுக்கரனோட சந்திரன் வலிமையாக இருக்கிறாரு. மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும். போன கெட்ட பேர்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணிட முடியும். போன இழந்த பணத்தையும் நம்ம எடுத்துக்க முடியும். படிப்பை முடிச்சிட முடியும். வேலையை சரியாக பண்ண முடியும். இது நமக்கு நல்லது. இந்த மாதிரி முடிவு எடுக்கலாம். அவரை கேட்க வேண்டாம், இவரை கேட்க வேண்டாம், சொந்த காலில் நிற்க முடியும் என்கின்ற மாதிரியாக ஒரு நிறைவான நல்ல அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வந்திருக்குது. முதல் 3 நாள் நல்லா இருக்கும். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை நல்லாவே இருப்பீங்க. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஏன்னா சந்திரன் 6ஆம் இடத்துல இருந்தாலும், குழப்பமாக இருந்தாலும் கூட எதிர்ப்புகள், கடன், நோய் போன்றவைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கு. இருக்கிற கடனை என்ன பண்ணலாம், இதை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் வில்லங்கமாகி போச்சே. சும்மா ஒரு மாதிரி நினச்சோம், அது வில்லங்கமாக இப்படி ஆகி போச்சு. நண்பன்னு நினச்சோம், துரோகியாக மாறிட்டான். இவன் தான் நமக்கு இவ்வளோ நாள் பிரச்சனைக்கு, இந்த 2 நாள் பிரச்சனைக்கும் காரணம். மாமன் இப்படி, மச்சான் இப்படி, இந்த சொந்தக்காரங்க வந்தக்காரங்க பற்றிலாம் ஒரு வருஷமாக தெரிஞ்சுக்கிச்சு பார்த்தீங்களா. அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அசை போட்டு இது தேவை, இது தேவையில்லைன்ற அளவுக்கு அப்படியே கொஞ்சம் எதையாவது நல்ல விதமாக பண்ணித்தான் வைப்பீங்க. வாரத்தின் கடைசி நாட்கள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் இடத்துல அமாவாசை மற்றும் கிரகண தோஷத்தில் சந்திரன் போய் மறைகிறாரு. அப்போ தாங்க கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்குங்க. வாரத்தில் சனி, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். ஒய்ஃபுக்கிட்டையோ புருஷங்கிட்டையோ பொண்டாட்டிக்கிட்டையோ வாயை கொடுக்காதீங்க, பதிலடி பயங்கரமாக வரும். நீங்கள் ஒரு பால் போட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் 6 அடிப்பாங்க. அதனால அந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 7ஆம் இடத்துல இருள் நிலையில் சந்திரன் போய் மாறுறதுனால கணவன் மனைவி, காதலன் காதலி, நட்பு உறவுகளில் வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு 4, 5, 6 என்கின்ற அமைப்புகளில் இப்போ சந்திரன் போய்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் ராசி பலனில் இளைய பருவத்தினருக்கு நான் சாதகமில்லாத தன்மையை தான் சொல்கிறேன். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மோசமாக இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. அதுலேயும் ஒரு 10% நல்லா தான் இருக்கிறீங்க. பௌர்ணமி பக்கத்தில் பிறந்தவங்க, ஜாதக பலன் நன்றாக இருப்பவர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் இல்லை. ஆனால் ஒரு 80% மீனராசிக்காரர்கள் இளைய பருவத்தினருக்கு கொஞ்சம் சோகங்கள் இருக்கத்தான் செய்யும். அது கொஞ்சம் நீடிக்கும். அதை அப்படியே சமாளிச்சுக்கிட்டே வருவீங்க. இந்த வாரம் சந்திராஷ்டமெல்லாம் இல்லை, பெரிய அளவில் நல்லா தான் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் சுப வலிமையோடு இருக்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வீடு வாகன யோகம் போன்றவைகளை கொடுப்பார். புதிய வாகனம், புதிய வீடு மாதிரியான விஷயங்கள், வீடு கட்டுறதுக்கான, வீடு இந்த வாரமே கட்டிடுவீங்கன்னு கிடையாது, வீடு வாங்குறதுக்கான ஒரு ஐடியா, வீடு சம்பந்தப்பட்டது ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை டக்குன்னு இப்படி செய்வோமே என்கின்ற மாதிரியான சில நிலைகள், தாயை சமாதானப்படுத்தக்கூடிய சில அமைப்புகள், அம்மா கிட்ட இருந்து நல்ல கிஃப்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அம்மா கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அம்மா ஒரு இடத்துல கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க, அம்மா ஒரு இடத்துல சொத்து தர மாட்டேன்ட்டாங்க, அண்ணனுக்கும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கெல்லாம் பாக்கிருக்கடா, உனக்கும் தம்பி தங்கி இப்படி நமக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துலேயும் அம்மா உங்கள் பக்கம் சாதகமாக திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதற்கடுத்து 5ஆம் இடத்துல போய் சந்திரன் சுக்கரனோடு தான் சேர்றாரு. அதனால பெரிய அளவில் குழந்தைகளால் ஒரு பெருமிதம் இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு பெண் பார்த்தல் போன்ற அமைப்புகள்லாம் நல்லா நடக்கக்கூடிய அமைப்பு. மாப்பிள்ளை பார்க்கறது, பெண் பார்க்கறது, இவர் தான் திருமணம் அப்படிங்கிற குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடிய, ஜென்மச்சனிக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஜென்மச்சனியில் கல்யாணம் நடக்கும், அஷ்டமச்சனி தான் பாதிக்கும். அதனால திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசி முடிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வாரத்தில் நல்லாவே இருக்குதுங்க. கடைசியாக 6ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் சேருவாங்க. அப்போ கூட வருமானத்திற்கு தடை இல்லாத, அதே நேரத்தில் வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் பெரும்பாலானவருக்கு இந்த வாரம் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லாமல் நல்லா இருக்கக்கூடிய சுப வாரங்க இந்த வாரம்.